இங்க ஒரு சடலம் திடீர்னு எழும்பி உட்கார்ந்ததும் அதை பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாரும் பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஆனா அதுல ஒருத்தன் மட்டும் சிரிக்கிறான். ஏன்னா அந்த சடலத்துக்கு பின்னாடி மறைஞ்சு இருக்கிற மெக்கானிசம் அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் நார்மல் ஆகுறாங்க. ஆனா அந்த சடலத்தை தொட்டவனோட கையில திடீர்னு ஒரு மாதிரி பயங்கரமான வைரஸ் பரவி கொஞ்ச நேரத்துல அவனோட பாடி ஃபுல்லா அது பரவ தொடங்குது. அவனோட கண்டிஷன் மோசமாகிறத பார்த்த கேப்டன் உடனே அவனை அங்கேயே சுட்டு தள்ளுறான். அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்த சடலத்தை அங்க இருந்து எடுத்துட்டு போகணும்னு சொல்றான். ஆனா திடீர்னு அவனுக்கு பின்னாடி அவன் ஷூட் பண்ணனவன் மெல்ல எழும்பிட்டு இருக்கிறத அவன் கவனிக்கல. ஆக்சுவலா இது பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜப்பான் ராணியோட கல்லறையா இருக்கும். அதுக்குள்ள ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு பயங்கரமான ஆபத்தும் மறைஞ்சு இருக்குது. ஆக்சுவலா இந்த ராணி பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான வைரஸால அஃபெக்ட் ஆகியிருப்பாங்க. அதனால அந்த வைரஸ் வேற யாருக்கும் பரவிடக்கூடாதுன்னு நினைச்சு அந்த யாருக்குமே தெரியாத ரகசிய இடத்துல அவங்களே அடைச்சு வச்சிருந்திருப்பாங்க. ஜாக்குங்கிற ஒருத்தன் அந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்காக அங்கேயே தங்கி இருப்பான். ஆனா கல்லறையை கொள்ளையடிக்கிற ஒரு டீம் யாருக்குமே தெரியாத அந்த ரகசிய இடத்தை கண்டுபிடிச்சு அங்க வந்து அவனை அடிச்சு போட்டுறாங்க. அந்த டைம்ல ஜாக்க தேடி வந்து அவனோட பொண்ணு ஆனா அந்த கொள்ளக்காரங்க கிட்ட மாட்டிக்கிறான். அந்த கேப்டன் ஜாக்க ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டி அந்த பொண்ணு அங்க முன்னாடி இருந்த டோரை ஓபன் பண்ண சொல்றான். அதுல இருந்த பூட்டை இதுக்கு முன்னாடி அவ பாத்திருக்கவே மாட்டான். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பூட்டை பாக்குறான். அப்பதான் அவளுக்கு அது சின்ன வயசுல அவளோட அப்பா கொடுத்த பொம்மை மாதிரியே இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறான். அப்போ சின்ன வயசுல அந்த பொம்மையை யூஸ் பண்ண மாதிரியே அதுல இருக்கிற வீலை சுத்தி விடுறான். அப்படி சுத்தின உடனே அங்க இருந்த ஒரு பெரிய கல் டோர் ஓபன் ஆகுது. அப்போ அதுக்குள்ள ஒரு பெரிய கேவ் இருக்குது. ஆனா அந்த குகைக்குள்ள அவங்க காலடி எடுத்து வச்ச செகண்ட்ல இருந்தே அவங்க மரணத்துக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ ஆனா தெரியாம ஒரு ஹிடன் ட்ராப்ல மிதிச்சிடுறான். உடனே அவங்க எல்லாரும் என்னாகுமோன்னு பயந்துட்டு இருந்த டைம்ல ஆச்சரியமா அந்த குகைக்குள்ள எந்த அசம்பாவிதங்களும் நடக்கல. அந்த திருடங்க அந்த ட்ராப் ஒருவேளை புரோக் ஆகிருக்குமோன்னு பயப்படுறாங்க. அப்போ ஒருத்தன் என்னடா இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சிரிக்கிறான். அடுத்த செகண்டே அவன் நின்ன இடம் அப்படியே கீழே உடஞ்சி உள்ள போயிருது. இதுக்கப்புறம் திரும்பி போறது ரொம்ப கஷ்டம்னு தெரிஞ்சு முன்னாடி இருந்த டோர்ல இருந்த ஹோலை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி வேகமா ஜம்ப் பண்ணி போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த டோரோட கீயை சீக்கிரம் தேடி கண்டுபிடிங்கன்னு அவங்க கிட்ட சொல்றான். அவங்க தேடி பார்த்ததுல அந்த சுவர்ல ஒளிச்சு வச்சிருந்த 2 ஜேட் பதக்கங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா ஒவ்வொன்றும் வேற வேற கலர்ல இருக்குது. அதுல அவ தப்பான கீயை பிளேஸ் பண்ணும்போது அவங்க நின்னுட்டு இருந்த இடம் இன்னும் ஸ்பீடா இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. அந்த கஷ்டமான டைம்ல அவளுக்கு சடனா ஒரு ஐடியா தோணுது. உடனே அவ மஞ்சள் கலர் கீயையும் ப்ளூ கலர் கீயையும் ஒரே இடத்துல பிளேஸ் பண்ணி உள்ள தள்ளி வைக்கிறான். அப்படி வச்சதும் கரெக்டா மேட்ச் ஆகி அந்த டோர் ஓபன் ஆகிருது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேஃபா தப்பிச்சு இன்னொரு மண்டபத்துக்குள்ள போறாங்க. அந்த மண்டபத்தோட சென்டர்ல வித்தியாசமான ஒரு சவப்பெட்டியை பாக்குறாங்க. எல்லாரும் அதை ஓபன் பண்ணா அதுக்குள்ள இருந்து நிறைய புதையல்கள் கிடைக்கும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அதை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு அவங்க யாருக்குமே தெரிஞ்சிருக்காது.